ஹலோ ஆல், வெல்கம் டு கேமார்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து மேட் ஃபில்லிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த மேட் ஃபில்லிங்க்கு வந்து நான் ஜர்தோசியை வந்து எம்போஸ்டுக்காக யூஸ் பண்ணல. நான் வந்து த்ரெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு படலில் பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அடுத்த 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 தடவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம இதில் இருந்தாலும் நமக்கு போட தெரியணும், 2 இதில் ரெட்டைப்படையாக இருந்தாலும் போட தெரியணும். அதுக்காக தான். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான மேட் ஃபில்லிங் தான். நம்ம வந்து த்ரெட்டில் எப்படி மேட் ஃபில்லிங் பண்ணுவோம் அதே மெத்தடை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 லேயர் வந்து ஒரே கலரில் வந்து த்ரெட்டை வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். எப்படி போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருந்து 2 ரோப் தள்ளி ஒரு ஸ்டிச்சு, அடுத்த 2 ரோப்ஸ் தள்ளி ஒரு ஸ்டிச்சு, கடைசியாக போடுறது மட்டும் ஒரு ரோப்பு அதுலேருந்து கொஞ்சம் மேலே போய் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ ஜர்தோசியை எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து 2 ரோப் தள்ளி ஒரு ஸ்டிச்சும், அடுத்த 2 ரோப்பை ஒரு மிட் பாயிண்டாக வச்சு ஒரு ஸ்டிச்சும், அப்படி 3 லேயர் வந்து ஒரே கலர் ஜர்தோசியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதை வந்து ஒரு ப்ரைடல் ஸ்டிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வீடியோஸில் இல்லை, நிறைய நார்த் வீடியோஸில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை நல்லா கற்று வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹெவியாக ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கே பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கருக்காது, அதுக்கு லைஃப் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் வந்து இதையே பண்ணிட்டோம். 4வது லேயர் வந்து வேறு கலர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் கீழேருந்து மேலே போனீங்கன்னா அடுத்த கலரை நீங்கள் மாற்றும் போது மேலேருந்து கீழே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழேருந்து போகும்போது என்ன பண்ணோம், 2 போனோம் இல்லையா? அப்போ மேலேருந்து வரும்போதும் அதே 2 வந்து கீழே இருக்கிறதுல மட்டும் ஒரு எம்போஸ்டு ரோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா நெருக்கி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. எப்போவுமே எம்போஸ்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரோப்பு வந்து வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அடியில் இருக்கிற கிளாத்தோட கலர் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக நம்ம வந்து பண்ணணும். திரும்ப அகெயின் கீழே இருந்து மேலே க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி 5 ரோப் 4 ரோப் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய பேர் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே ஒரு ஐடியா தோணும், அவ்வளோதான். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து 3வது லேயர், அதாவது அடுத்த கலரோட 3வது லேயரை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அகெயின் பிங்க் கலருக்கு வந்து நம்ம போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெடல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால சைடில் ஸ்டிச் பண்ணால் அதோட பிளேஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி வரும்போது 3வது இடத்துல வந்து நம்ம ரொம்ப குட்டி பிளேஸில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த சைடு தள்ளி போகும்போது பாருங்கள் ஈவனாக வந்து 3 இடத்துலையும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஜர்தோசியை கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் போன தடவை பார்ட் 1 மேட் ஃபில்லிங்கில் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நாட் போட்டிங்க. இதில் நீங்கள் அந்த மாதிரி நாட் போட தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அடுத்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து ஆஃபாக டிவைட் பண்ணி அந்த கார்னர்லேருந்து ஆஃபாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ஸ்டிச் பண்ணி வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கார்னராக ஸ்டிச் பண்ணி வாங்க. ஓகேவா?
கரெக்டான ப்ராசஸ், அதாவது பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது 2ஆக ஆஃபாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தாம்போ ஸ்டிச்சிலேருந்து, லாங் அண்ட் ஷார்ட்லேருந்து, மேட் ஃபில்லிங்லேருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி, அதாவது செயினை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபைனலாக முடிக்கும் போது நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த எம்போஸ்டு ரோப் வந்து கரெக்டாக மறைஞ்சிடணும். அந்தளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ரோப் அடியில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே வெளியே தெரியவே கூடாது. அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஆஃபை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து திரும்ப வந்து அந்த சைடு வந்து பிங்க்னா இந்த சைடு வந்து சில்வர். ஓகேவா? நீங்கள் 2 கலருன்னு இல்லை, ஒரே கலரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் இதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, டல் கோல்டும் காப்பர் கோல்டும் வச்சு இந்த ஸ்டிச்சை ஒரு ஃப்ளவரில் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலா ஆர்ட் அந்த மாதிரி எல்லாம் ப்ளவுஸில் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கே இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் பண்ணால் இது எங்கே பண்ணீங்க, யார் பண்ணாங்கன்னு கேட்குற அளவுக்கு அதோட டிசைன்ஸ் வந்து வெளியே எக்ஸ்போர்ட் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். தேர்ட் லேயர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மெத்தடு தான் 2 சைடுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து முடிப்போம். ஓகேவா? இப்போது தேர்ட் லேயரும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த கலரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஃப்ளவர், அதாவது டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேசஸ். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் இதை நான் போட்டு காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ நமக்கு போடும் போது அந்த கஷ்டம் தெரியாது. இப்போ ஒரு ஃப்ளவரோ, ஒரு பீகாக்கோட பெடல்ஸோ, இல்லை வேறு ஏதாவது இடத்துல நம்ம லீஃப்லேயோ இதை நம்ம ஃபில் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 டைப்பாக, அதாவது கொஞ்சம் லென்த்தியாக, கொஞ்சம் லென்த் கம்மியாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும். எப்போவுமே ஜர்தோசியை வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக, அதாவது நேராக அதாவது படுக்கிற மாதிரி அப்படி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு யூ மாதிரி, ஒரு வில் மாதிரி வளைச்சி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் அது பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஏன் அடுத்த கலர் ஸ்டிச் பண்ணியாச்சு. என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஜர்தோசி ஸ்டிச் போட வரலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜர்தோசி ஸ்டிச் அட்வான்ஸ் லெவலில் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக புரியும். புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியும் உங்களுக்கு ஜர்தோசி வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த நீடியில் வந்து ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த நீடியில் சுகர் பீட்ஸ் வச்சு வாட்டர் ஃபில்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீடிலும் ப்ராக்டிஸ் ஆயிரும். நிறையா பீட்ஸை வந்து வாட்டர் ஃபில்லிங்கில் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச். ஸோ அதையே போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதெல்லாம் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டை வந்து இந்த வீடியோவில் கொடுங்க. இது வரைக்கும் நான் ஜர்தோசி ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி நான் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசிக் லெவல்லையே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் சொல்லலை. இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச், ரொம்ப ஈஸியான ஸ்டிச், பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஸ்டிச். அதனால தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து உங்களோட பெஸ்ட்டை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து ஒரு அந்த 4 இதில் வந்து ஒரு இதை வந்து நம்ம 2வது இதை ஃபில் பண்ணிட்டோம். ஒரு இதை வந்து நான் சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான். அப்படி அந்த கார்னரில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த 4வது இதில் இருக்கிறதுல எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 4வது இருக்கிறத வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சைடில் வந்து நான் கார்னர் ஸ்டிச் பண்ணாமல் விட்டதை வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டேன். அதனால தான் இந்த சைடு கார்னரை வந்து நான் உங்களுக்கு திரும்பவும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கார்னரில் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அந்த ரோப் மறைஞ்சிடணும், அந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், 5 ரோப் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி இருக்குது, 4 ரோப் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி இருக்குதுன்னு. அதில் வந்து அந்த மேட் ஃபினிஷிங் வந்து 4 ரோப் ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த கலர் இதே ப்ராசஸ் தான். திரும்ப திரும்ப நான் இதையே ஸ்டிச் பண்ணி காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். என்னென்னலாம் சொல்ல வேண்டியமோ எல்லா விஷயத்தையும் நான் இதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். குரூப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் அதை அழகுபடுத்துறதுக்காக குட்டியாக ஒரு ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். இதை ஃபினிஷ் பண்ணிகிட்டே போயிடலாம். நிறைய பேர் டுலிப் நீடில் வந்து ஜர்தோசி போடவே முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த நீடில் வாங்கி சுகர் பீட்ஸை வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள், ஓகேவா? ஃபைனலாக முடிக்கும் போது பிங்க் கலர் வருது. எம்போஸ்டு இப்போ க்ளோஸ் பண்ணி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.